படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நான் எதிர்பார்த்தது வந்து ஏஎல் விஜய் படைப்பு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதை விட நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த இந்த காலத்து பசங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு புதுமுக நடிகரை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வைக்கணும்னா அது ஏஎல் விஜயால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய ஏஎல் விஜய்க்கு டைரக்டருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங்கெல்லாம் கொடுத்துருக்குறது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். ஓகே, தேங்க்யூம்மா. ஃபேமிலியோட கண்டிப்பாக பசங்களோட ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த படம். ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆக்டர் மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. லவ் சீன் எல்லாமே ஓவரால் வந்து பயங்கரமாக இருக்குது. எதுவுமே ஒரு சின்ன ட்ராப் கூட இல்லை. ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ நேச்சராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், பார்க்கலாம். இன்னொரு முறை பார்க்க போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஒரு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். ஸ்டோரி என்னன்னா அதான் நம்ம எப்படி லவ் பண்ணுறோமே அதை வந்து மூவிஸாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏஞ்சிடவே முடியல, அதை விட்டு வெளியே வர முடியல. நல்லா இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதுங்க. சரி, நல்லா இருந்ததுங்க. நல்ல கிளைமேக்ஸ், ஒரு மியூசிக்கல் ட்ராவலில் ஒரு நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. மியூசிக்கல் ஜெர்னி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. புது சப்ஜெக்ட் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ஜென்சிக்கான படம். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பற்றி தான் படம் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபாக கொஞ்சம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்தது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ் எல்லாமே சூப்பராக, ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸ்டோரி வந்து ஒன்றும் இல்லை பிரதர். ஒரு ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகும். ஹீரோ வந்து அவங்கள சரி பண்ணுறதுக்காக தான் லவ். இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இதுக்கு மேலே பெருசாக ஒன்று நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா இருந்தது. ஓகேயா, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே படம் பார்க்க புது ஜானர் லவ் ஸ்டோரியில். அதான் மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் வழக்கம் போல் எல்லாமே செதுக்கியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸு ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகும், ஆனால் ஒரு சில பேருக்கு எனக்கு சரியாக சொல்ல வரல. ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் ஆனால் படம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. மூவி சூப்பராக இருக்குது. ஃபேமிலி மூவி மாதிரியும் இல்லாமல் கப்புள்ஸ் மூவி மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்குது. நல்லா இருக்குது மூவி. பட் சாரோட மூவின்றதுனால தான் நாங்கள் இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கோம். பட் சூப்பராக இருக்குது. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வந்து மெமரி லாஸ்ன்றதாக தான் கான்செப்டாக வச்சுருக்காங்க. பட் நல்லா இருக்குது மூவி, ஃபேப்லஸாக இருக்குது. தேங்க்யூ. என்ன சார், படம் பார்த்த பிற்பாடு தான் என்ன அதுன்னு சொல்ல முடியும். பார்க்காத மாதிரி எதிர்பார்த்தெல்லாம் வர முடியல. நார்மலாக நாங்கள் எப்போதுமே சார் மூவின்றதுனால தான் வந்தோம். பட் சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹாரிஸ் மியூசிக்ன்றதுனால சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூ கான்செப்ட் தமிழ் சினிமாவில். அது இல்லாமல் எல்லாருமே நியூ ஃபேஸஸ்ஸு. அது இல்லாமல் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், நியூ ஃபேஸஸ் தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய பேர் வராங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ மீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா இஸ் அப்கிரேடிங். முன்னாடி மாதிரி ஒரே ஹீரோ ஒரே ஹீரோயினை வச்சு இது பண்ணாமல் பேஸ் பண்ணாமல் நம்ம இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து தாண்டி வந்துட்டுருக்கோம். புது நியூ ஃபேஸஸ் வருது. வி ஆர் என்ட்ரிங் இன்டு நியூ ஏஜ் ஆஃப் சினிமா. ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டு தமிழ் சினிமா. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கலை. அதுதான் காதல் ரீசெட் ரிப்பீட். இப்போ வர தமிழ் சினிமா படம்லாம் பார்த்திங்கன்னா லவ் படம்லாம் வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வர முடியாது. ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஃபேமிலியில் எல்லாருமே த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு காட்சியும் முகம் சொல்லிக்கிற அளவு இருக்காது. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் த்ரூ அவுட்டு, மது முகேஷ் அவரோட டெபியூ மூவி இது, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு கெரியர் க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம். ஏஎல் விஜய் சார் கம்பேக், ரொம்ப வருஷம் கழித்து இந்த படத்துக்கு நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட மூவியை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட பிஜிஎம்லாம் உண்மையிலே கலக்கிட்டார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணோம். இந்த படம் மூலயமா அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல், நான் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. த்ரூ அவுட் த மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. வெறும்
நார்மல் லவ் ஸ்டோரியாக இல்லாமல் கொஞ்சம் குட் கான்செப்ட் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துறதுன்றது வந்து இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹீரோயின் வந்து வேற ஒருத்தர் மேலே அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதுக்கு எல்லாருமே காட்டுறது காமனாக தான். பட் ஏஎல் விஜய் சார் இதில் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆகுது. அந்த மெமரி லாஸ்லேருந்து ஹீரோ எப்படி உள்ளே வராரு, எப்படி அவங்கள இது பண்ணுறாரு, பின்னாடியிலேருந்து எத்தனை வருஷமாக 10 வருஷத்துலேருந்து அவரை அந்த இவங்கள எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராரு அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இந்த படம் ஒரு வாட்டி பார்த்தா புரியாது, 2 வாட்டி பார்க்கணும். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் இஸ் வெரி வெரி குட். இந்தியாவில் எப்படி காட்டுறாரோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்காட்லாண்ட் ஃபாரினில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வெரி டிஃப்ரெண்ட். படம் வந்து சூப்பர். இன்னொன்று என்னென்னா, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். பட் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு வாட்டி பார்த்தா புரியாது, 2 வாட்டி பார்க்கணும் படத்தை. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. மெமரி லாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடும். அதை எப்படி கதையில் கொண்டு வந்து கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனோன்னு அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சூப்பர் சார். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் வேறு லெவலு. அவரும் சார் நல்ல டைரக்டர். ஆல்ரெடி தெய்வ திருமகள்லாம் அவர் தான் பண்ணார். இந்த இதுவும் அவர் தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக சார் ஃபேமிலியோட பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சூப்பரான படம். நல்ல லவ் சீனு, லவ் மூவிஸு. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ரீசெட் ரிப்பீட். காதல் ரீசெட் ரிப்பீட்டு கிரிஞ்சி மேக்ஸு. கொரியாவில் அடித்து துவச்சி காய போட்டதை ஏஎல் விஜய் புது துணின்னு கொண்டாந்து போட்டிருக்காரு. ஆனால் அதுவுமே சாயம் போயிருக்கு. லாஜிக் இல்லை, மேஜிக் இல்லை, எதுவுமே இல்லை. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஜியா சங்கரும் அர்ஜுன் அசோகரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பூவை உனக்காக, காதல் கொண்டேன்னு ரொம்ப அறத பழசான கதை தான், அதே கதை தான். ஜிகர்தண்டாவில் குரு சோமசுந்தரம் இவரை பார்த்து, பாபி சினிமாவை பார்த்து சொல்லுவார், இந்த மூஞ்சில் நடிப்பே வராதான்னு. அப்படி தான் இருக்குது ஹீரோவை பார்க்கும்போது. மூஞ்சில் எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. தேமேன்னு வந்து நிற்கிறாரு.